ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி வந்து சண்டேனால நான் மார்க்கெட் போயிருந்தேன். கொஞ்சம் இறாவும் நண்டும் மீனும் மத்தி மீனும் வாங்கி வச்சுருந்தேன். இறா வந்து நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம நண்டு கிரேவி பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துலாம். நான் வந்து இது கட்டரில் கட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் அது கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதே கட்டர்லேயே இந்த தக்காளியும் வந்து நல்லா ஒன்றும் அரைக்காமல் ஒன்றும் அதிகமாக அப்படியே கட் பண்ணியிருக்கேன். தக்காளியை அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் 2 நாள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து மிளகும் இஞ்சி பூண்டு இதை வந்து அரைச்சி ஊற்றி தான் அந்த கிரேவி பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம மசாலாவும் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை 3ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் கலந்துடலாம். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் அந்த தக்காளி வெங்காயத்தோடையே. இப்போ வந்து நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து இந்த மசாலாவும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் இது வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளை சேர்த்துருவோம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த நண்டு வேகிற அளவுக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். இப்போ வந்து நம்ம இந்த நண்டு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ வேகிறதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போது இந்த தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துடலாம். நண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். நான் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நண்டு நல்லா வேகணும். இப்போ நண்டு சேர்த்தாச்சு, நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்து எல்லா இடத்துலையும் அந்த மசாலாலாம் வர மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நான் அடுத்தது